மக்களே அப்புத்தலைக்கு வாங்க மக்களே. ட்ரிப் வந்ததுன்ற அந்த முழு பயனை அடைஞ்சுன்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் இப்படியான புகை மூட்டத்தை பார்த்தா தான் அந்த திருப்தியே கிடைக்கும். மியூசிக்கை போட்டு வர்ற அப்படியே கேட்டு வாங்க நீங்களும். ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன், தப்பிக்க வழிகள் இருந்தும் ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் தூரமாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தா வந்து ஹப்புதலைக்கு போக போகிறோம். வந்து இப்போ விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து கொழும்புல இருந்து போக போகிறேன் நான். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 4:30-5 மணித்தியாலும் ஆறுதெல்லாம் நின்று போகிற இடம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நின்று எப்படி சொல்கிறதா அந்தரப்பட்டு அவசரப்பட்டு போகாமல் ஆறுதலாக போக போகிறோம். கண்டினியூ பண்ணலாமா? நாங்கள் மொரட்டுவலை பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே அங்காள போக போகிறோம் பிளான். ஸோ கொழும்பை பொறுத்த வரைக்கும் கொழும்புலேருந்து நாங்கள் அவிசாவில் போயிட்டு அங்காள அப்படியே ரத்னபுரி போகிறதும் ஒரு ரூட் இருக்குது. நான் நிற்கிற இடத்துல மொரட்டோவில் இருந்து பார்த்தா அது தூரம். நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் பானாந்துரை டவுன் போயிட்டு அங்கேருந்து ஹொரானா இங்கிரியா நேர ரத்னபுரிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ இங்கிரியை தாண்டி போகிறப்ப தான் இந்த ரூட். வெயில் நேரமாக இருந்தால் கூட அந்த 2 பக்கமும் மரங்கள் எல்லாமே அது உண்மையாக நல்லா இருக்கும். அண்டு கொரோனா தாண்டி இங்கிரியக்குள்ளே போகவே அந்த வளைந்து நெளிந்த பாதைகள் எல்லாம் வந்துடும். இப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். எப்படியும் ஒரு கொஞ்சத்தில் ஒரு சின்ன ரெஸ்ட்டாவது எடுத்துகிட்டு போனால் தான் நல்லது. ஏன்னா வந்ததுக்கு இப்போ வரைக்குமே ரெஸ்ட் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கேன். முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒழுக்கிட்டு 1 hour தாண்டி எடுத்து 57 கிலோமீட்டர் ஓடியாச்சு. ஸோ இதில் சின்ன ஒரு பிரேக் உண்டு. கிட்டத்தட்ட இங்கே இந்த இளநீ கடையெல்லாம் அந்த இளநீ குடித்தேன் நான். இளநீ குடிச்சிட்டு பஸ் எடுத்து பார்த்தா காசு மட்டும் தான் கிடக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா இப்படி தூர இடங்களுக்கு போகிறப்போ தயவு செய்து கையில் காசு எடுத்துகிட்டு போங்க. இங்கேருந்து மெப்பை போட்டு பார்த்தா 22 கிலோமீட்டருக்கு அங்கால தான் ஏடிஎம் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், தெளிவாருங்க மக்களே. கூகுள் மேப் நம்மளை ஏமாற்றிடுது. இல்லை நான் கரெக்டாக பார்க்குறேன் என்ன மாதிரியில். நான் சொன்ன இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏடிஎம் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து சரியாக இன்னும் 19 கிலோமீட்டர் இந்த பக்கத்தில் போனோம்னா ரத்னபுரி இருந்து அங்கே அப்படியே ஹபுதுலை தான் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சரியாக ரத்னபுரி டவுன். என்னடா இவன் ஒரு 40 கிலோமீட்டர்ன்றான், அப்புறம் 57 கிலோமீட்டர்ன்றான். ஸோ கிலோமீட்டர் அப்டேட் கொடுத்துட்ருக்கல அதில். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வந்து பெஹில்துலையாக கிட்டவே வந்துட்டோம். அதாவது அப்படின்னு சொன்னால் ஹில் சைடுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சத்தில் ஹபுதுலை போயிடுவோம். அந்த மக்களை இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஹபுதலையிலேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறேன். அதாவது பெஹிலி லோயா சம்திங் அப்படி ஒரு பேர் இடத்துல நிற்கிறேன். 31 கிலோமீட்டர்னு சொன்னால் எங்கட ஊராக இருந்தால் என்ன ஒரு ½ அன் ஹவரில் போயிடலாம். ஆனால் இங்கே அந்த 31 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட எடுக்கும். ஸோ இன்னும் ஒரு 1 hourல போய் சொல்லலாம். கிட்டத்தட்ட 9:30 விழுக்குன்னா இப்போ நேரம் 1:30 ஆகுது. இன்னும் ஒரு 1 hour, அதாவது 2:30 2:30 2:30 போயிடலாம். தெரிஞ்சு நான் ஸ்டாப்பெல்லாம் கிடையாது, நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல நின்று தான் வந்தாங்க. ஆனால் நிறைய இடங்களை ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் பெக்கமில் ஒரு பிளேஸ் காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஆக மொத்தம் இங்கே போகிறப்ப கவனமாக இருக்கணுமா. பார்த்தீங்களா, மேலே இருந்து மண் சரிவுகள், கல்லுகள், மண்ணுகள் மண்டியில் விழலாம். ஆகவே இந்த பகுதியால் செல்பவர்கள் கவனமாக செல்லவும். நம்ம ஊர்லேருந்து ஹப்புதலைக்கு விழுகிட்டால் குறைஞ்சது 10 15 மணித்தியாலும் எடுக்கும். அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்ததுப்பா. 10 மணித்தியாலத்தில் நீ வந்தான்னா நீ கெட்டிக்காரன், அப்படி இல்லைன்னா 6 வந்தால் நீ புத்திசாலி, அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்டு இதுக்கு முதலும் ஒருக்கா வந்திருந்தான். நான் அதை வீடியோ எடுத்துருந்தேன், பட் விலாகாக போடலை. சம்டைம்ஸ் வீடியோ கிடைக்கலாம், அதை தூக்கி கூட எடுத்து போடுவேன். அது கூட ஹப்புதலைக்கு வந்ததான். அண்டு அப்போ பார்த்த இடங்களை இப்போ பார்க்க போகிறது கிடையாது. அப்போ வேறு இடங்கள், இப்போ வேறு இடங்கள் தான் பிளான். ஸோ கண்டிப்பாக அதை நான் விலாகாக போட்டால் கூட அது பிரியோசனம் தான். பட் கூடிய சீக்கிரம் போடணும்.
சரி மக்களே, இப்போ நேரம் வந்து 2:20 தெரிகிறதா, வந்து விட்டோம். பாப்போம். எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் எடுக்க பிளான் இல்லை. ஏன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடிஷன் பங்களோ பார்த்து முடிச்சுட்டு இதழ் ஹசின்னா போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஈவினிங் டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேறு இடம் போகிற பிளான் இருக்குது. நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஹொடன் பிளைன்ஸ் போகிற பிளான் இருக்குது. அதாவது இப்போ வந்து சீசன் டைமாக 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நீலக்குறிஞ்சி மலர்கள் வந்து பூ பூத்து குலுங்குகின்றதா. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இதில் நிற்கிறேன்னு சொன்னால் அப்படியே மேலே பாருங்க, நாங்கள் வந்த டைமிங் அப்படி. வாவ், இப்போ நேரம் வந்து 2:30 கூட ஆகலை, 2:25 தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஹப்தலைக்கு வந்து பாருங்க, அந்த பூக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக மழை தூருது. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு போனால் பாதையெல்லாம் ஒரே புகைப்பட்டமாக இருக்குது. இந்த டைமில் அடிஷன் பெங்களூர் போனோம்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன், அந்த அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டினியூ பண்ணலாமாங்க. மக்களே, அப்புத்தலைக்கு வாங்க மக்களே. அரே வா, அப்படியே ஒரு மியூசிக்கை போட்டு விட்றேன், அப்படியே கேட்டு வாங்க நீங்களும். ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன், தப்பிக்க வழிகள் இருக்கும் வேண்டாமென்றே. மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நேரம் வந்து சரியாக 4 மணி. 4:30 நாங்கள் அடிஷன் பெங்களூர் போய் ஆகணும். நாங்கள் வந்த ரூட்டில் தான் இங்கே இருந்தால் கொழும்பு சைட்லேருந்து பெஹில்டு லோயாவோ சம்திங் அங்கேருந்து வந்துருக்காங்க. இந்த பக்கம் போனால் ஹப்புத்தலை டவுன். ஐ திங்க் இதே டவுன் தான். நாங்கள் அடிஷன் பெங்களூருக்கு போக வேண்டிய இடம் இங்கால இந்த பக்கத்தில் தான் போகணும். ஓகே, போகிறப்ப எடுத்துக்கொண்டு குயிக்காக போவோம், டைம் ஆகிட்டு. மக்களே, அந்த ஒரு ட்ரிப் வந்ததுட்டு அந்த முழு பயனை அடைஞ்சுன்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் இப்படியான புகை மூட்டத்தை பார்த்தா தான் அந்த திருப்தியே கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹபுதுல்லா டவுன்லேருந்து அடிஷன் பெங்களூர் போகிற அந்த ரூட்டில் ரோடு ஃபுல்லாகவே ஒரே மிஸ்ட்டு. 4:30க்கு கிட்டத்தான் டைம் இருக்குது. ஐ திங்க் 4:30க்கெல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முதல் நாங்கள் போகணும். அதை ஒரு தனி காணொலியாகவே நான் பதிவிடுறேன், அதை பார்த்துக்கொள்ள. இந்த கால் நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த கால் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடுகிறேன். நான் நிதுஷன். ரொம்ப நாள் லெவலில் நாளைக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. பாய் பாய் பாய். குட்டி மியூசிக் கொண்டு போட்டு விட்றேன், அதை கேட்டுட்டு கிளம்புங்க. பாய்.